புரியலடா. அதாவது இந்த தாவேக காரணங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சக மனிதனாக நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மக்களில் ஒருவனாக நான் பார்த்து கேள்வி கேட்கிறேன். ஆமா, என்ன கேள்வி கேட்கிற அதை முதல் சொல்றா. கேட்கற இல்லடா. அதாவது என்னடா, ஆமா கட்சி நடத்துறீங்களா இல்ல கல்யாண மண்டபம் நடத்துறீங்கடா? எப்ப பாரு பட்டாப்பட்டி வீரர்களை மட்டும் தனியா விட்டுட்டு தனிமையில விட்டுட்டு என்ன பண்றீங்க? எல்லா கட்சிக்காரங்களும் எப்ப பாரு தாவேக அலுவலகத்திலே தான் இருக்கீங்க. அப்படியே ஒன்று குறையாடுறீங்க, கொந்தளிக்கிறீங்க. அப்படியே என்ன அது அப்படியே பாசமணியை பொழியறீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து முஸ்லீம் லீக் கட்சி வந்து அமைச்சரவை பதவியை உட்கார வச்சாங்கன்னா அவர் என்ன பண்றாரு? சென்டிமெண்டா ஃபீல் பண்றாரு. இத்தனை நாளா நாங்க வந்து அந்த கட்சியில அடிமையா இருந்தோம், அடிமையா அடித்தட்டத்துல இருந்தோம். ஆனா இந்த மனுஷன் நாங்க வெறும் ஆதரவு மட்டும் தான் கொடுத்தோம். அந்த ஆதரவு கொடுக்கறதுக்கு 6 மணி நேரம் யோசிச்சுட்டே இருந்தா 6 தெருவு சுத்தி வந்துகிட்டே இருந்தோம். அப்ப மனசு எவ்வளவு பாடப்படுத்துறாங்க தெரியுமா டிவி கட்சிக்காரங்களை? ஆனா அதெல்லாம் அந்த மனுஷன் பொருட்படுத்தாம நீங்க ஆதரவு தெரிவிச்சாலும் நீங்க அமைச்சர் பத்திரம் நான் உன்னை உட்கார வைக்கிறேன் தூக்கி உட்கார வச்சாரா இல்லையா? இன்னைக்கு அந்த மனுஷன் எமோஷனலா பொல 6 லிட்டர் தண்ணி கண்ணில் போயிட்டே இருக்கு. என்னது இது? மறுபடியும் சொல்கிறேன், இதற்காக என்னை தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மக்களில் ஒருவனாக தான் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். வன்மத்தை கக்கிறதுக்காக இந்த கேள்வியை நான் கேட்கவில்லை என்று மறுபடியும் உங்களாட கூறிக்கொள்கிறேன். ஆமா, மக்களில் ஒருவனாக கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்த வந்தாயா? இதை பார்த்தா மக்களில் ஒருவனாக கேட்டுக்கொள்கிற மாதிரி தெரியலையே. பட்டாப்பட்டி வீரர்களில் ஒருத்தன் பதமாக கேட்கிற மாதிரி இருக்கிறது. ஐயோ, கண்டுபிடிச்சுட்டாயா? ஐயோ, என்ன பண்றது? இல்ல ஒரு ஆதங்கம் தான். வயிறு எரியுது, வேற ஒண்ணும் இல்ல. எல்லா கட்சிக்காரங்களும் அப்படியே கூடி கும்மா அடிக்கிறீங்க. என்னது இது? அதாவது இது மாறுமா, இந்த நிலை மாறுமா, அந்த நிலை மாறுமான்னு சொன்னவங்க எல்லாருக்கும் மாறிடுச்சு. பட்டியலினம் சேர்ந்தவங்களை வந்து என்ன பண்ற 7 பேரை வந்து என்ன பண்றீங்க? அமைச்சரவையில உட்கார வைக்கிறீங்க. நம்ம மக்களோட மக்களை ஜாதி மதம் பேதம் இன்றி எல்லாரையும் உட்கார வைப்பட அடிக்கிறான், மண்டபடி அடிக்கிறான், கிட்ட மாதிரி விட்டு இறக்குறான். ஒவ்வொரு டைமும் என்ன நாங்க தூங்குறதா என்ன தம்பி? நாங்க தூங்குறதா என்ன? ஒன்னும் புரியல எனக்கு. பல பேர் மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல வந்து இப்ப வந்து என்ன ஒரு பூரிப்பு, காசு அதிகமாகி போச்சு மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேருக்கு. தெரியுமா உனக்கு? ஒரு மக்களில் ஒருவனாக கேட்கிறேன். மறுபடியும் பாருங்க. இல்ல சொல்ற வேற ஒண்ணும் இல்ல. சொல்ற மக்களில் ஒருவனாக கேட்கிறேன்னு சொன்னாலும் கண்டுபிடிச்சு போறானுங்கப்பா. கண்டுபிடிச்சு விட்டு கண்டபடி அடிக்கிறானுங்க கவட்டிலேயே. சரி, ஓகே, இவ்வளவுதான் ஆளுங்க, வேற ஒண்ணும் இல்லப்பா. திரும்பவும் சொல்ற மக்களில் ஒருவன். சரி, பரப்பா